கல்யாண மாலையில் சந்தோஷ்குமார் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். கேரட் ட்ரேடிங் லிமிடெட் கம்பெனியில் சரி, மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இப்போது சரி, அவனுக்கு 6 feet ஹைட்டு. சரி, அவர் தகுந்த மாதிரி பொண்ணு நாங்கள் எதிர்பார்க்கோம். நல்ல பெண் வேணும். நாங்கள் ராஜூஸ், தெலுங்கு ராஜூஸ். மருமகள் எப்படி வேணுமா? நல்ல உயரமாக, பார்க்கறதுக்கு லட்சணமாக, நல்ல பொண்ணாக, நல்ல ஃபேமிலியாக சரி இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம். நிச்சயமாம்மா, அதே மாதிரி வருவாங்கம்மா. சந்தோஷ்குமார் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நான் வந்துட்டு MBA பண்ணிட்டு இருக்கேன். சரி, கேரட்லைன் ட்ரேடிங் பிரைவேட் லிமிடெட்ன்ற கன்சென்ட்டில் வந்துட்டு சரி, மேனேஜராக பொசிஷனில் இருக்கேன். கிராஃபிக்ஸ் அண்ட் அனிமேஷன் ஃபுல்லாக நான் தான் ஹேண்டில் சரி. பண்ணியிருக்கேன். மனைவி எப்படி வேணும் உங்களுக்கு? எக்ஸ்பெக்டேஷன் இல்லை, அம்மாவுக்கு ஹாப்பியாக எல்லாரும் அம்மா அப்பாவை நல்லா வச்சுருக்க மாதிரி இருக்கணும். வெரி குட், ரைட், ஓகே. அதாவது குடும்பத்துக்கு நல்ல ஒத்து போகிற மாதிரி, ஆமாம், உங்களுக்கும் நல்ல அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி, அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி, உங்கள் உயரத்துக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் அழகுக்கு ஏற்ற மாதிரி நல்ல பெண் கல்யாண மாலை மூலமாக உடனடியாக வருவாங்க. நல்ல மருமகள் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். சந்தோஷ்குமார், பதிவு எண் 591003, வயது 27, BA முடித்தவர், MBA படித்துக் கொண்டிருப்பவர், சென்னையில் தனியார் நிறுவனத்தில் பணியில் உள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். சந்தோஷ்குமார் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் யமுனா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 25, BE மற்றும் ME பண்ணியிருக்கிறாங்க. சென்னையில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி மேலும் PG படித்து நல்ல வேலையில் இருக்கிற அருமையானவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க. யமுனா நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் ஞானசேகர் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 27, BE மேலும் MBA பண்ணியிருக்கிறாரு. சென்னை MNCயில் டிசைன் என்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. PG அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிறாரு. ஞானசேகர் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். கல்யாண மாலையில் சூரியமூர்த்தி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். எங்களுக்கு 2 பையனுங்க தான், பொண்ணு கிடையாதுங்க சார். ஃபர்ஸ்ட் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இது 2வது பையன். சரிம்மா. MSc பயோகெமிஸ்ட்ரி படிச்சிருக்கான். சரி, அது ஃபர்ஸ்ட்டு மருமக மாதிரியே இது 2வது மருமகளும் வரணும் அப்படின்றது. ஓகே. டிகிரி ஏதாவது படிச்சிருக்கணும். ஓகே. தெலுங்கு ரெட்டி. சரி, அதே சப்காஸ்ட் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. சொல்லுங்க சித்தி. அக்காவுக்கு மகள் கிடையாது, சரிம்மா. மருமக தான் மகள் மாதிரி வேணும். ஓகே. அதனால தான் முதல் மருமக நல்லா இருக்காங்க, அதே மாதிரி இருக்காங்க, அவங்கள வச்சுன்னு பார்த்துக்கணும். அதே மாதிரி வருவாங்க. நல்ல பெண் சூரியமூர்த்திக்கு மனைவியா உங்க வீட்டுக்கு மருமகளா கல்யாண மாலை மூலமா உடனடியா வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். KM சூரியமூர்த்தி, பதிவு எண் 598670, வயது 33, MSc பயோகெமிஸ்ட்ரி முடித்தவர், கெமிஸ்டாக சென்னையில் பணியில் உள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். சூரியமூர்த்தி பற்றி விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் ஸ்வேதா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 29, BCom பண்ணியிருக்கிறாங்க, MBA பண்ணிட்டு இருக்கிறாங்க, பெங்களூரில் இருக்கிறாங்க. PG அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து சிறந்த வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க. ஸ்வேதா நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். கல்யாண மாலையில் பிரபு இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 31, கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் MTech பண்ணியிருக்கிறாரு. சென்னை மோட்டார் இண்டஸ்ட்ரீஸில் அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. PG அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. பிரபு விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். இன்றைய சமூகம் நன்றி பாராட்டும் சமூகமா, நன்றி மறந்துவிட்ட சமூகமா? விவாதத்தின் மீது சொல்வேந்தர் சுகேசிவம் அவர்களின் தீர்ப்பு. நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? இந்த பூமி நாம் உபயோகப்படுத்திட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு போகிற ஒரு சொத்துன்னு நினைக்கிறோம். இந்த நினைப்பு எல்லாருக்கும் இருக்குது. இன்னும் அதை விட வேறு மாதிரி கூட நினைக்கிறோம். எப்படின்னா, எங்கள் தாத்தா எனக்கு எழுதி வச்ச சொத்து, எங்கள் பாட்டை எனக்கு எழுதி வச்ச சொத்து அப்படின்னு, இந்த பூமி எனக்கு பரம்பரை கொடுத்த சொத்து அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த தாட்டையே மாற்றணும்னு சொல்கிறான். என்ன தெரியுங்களா? இந்த பூமி உன் மூதாதையர் உனக்கு கொடுத்து விட்டு போன சொத்து அல்ல, உன்னுடைய பிற்கால தலைமுறை உன்னிடத்தில் கொடுத்து வைத்திருக்கிற கடன். அப்புறம் எப்படி திருப்பி கொடுக்கணும் இந்த பூமியை? எவ்வளோ இயற்கை வளமுடையதாக கொடுக்கணும். நம்முடைய அடுத்த தலைமுறை அறிவிங்கிறதையே பார்க்க முடியாமல் போயிடுமோ, ஆறுனாலே என்னன்னு தெரியாமல் போயிடுமோ, சோலைனா என்னன்னே புரியாமல் போயிடுமோ அப்படின்னு நம்முடைய இயற்கை வளங்களை நாம் அழிப்பது என்பது நியாயமுடையதாக இருக்குமா? நம்ம பூமிக்கு நன்றி உணர்வோடு இருக்கிறோமா? இது ஒரு பெரிய கேள்வி.
நீங்கள் பூமிக்கு நன்றி உணர்வோடு இருக்கிறோம்னு சொன்னால் குளோபல் வார்மிங் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒவ்வொருத்தரும் கவலைப்படணுமா இல்லையா? இந்த பல்பை பயன்படுத்தாத, இந்த பல்பை பயன்படுத்துன்னு சொல்கிறா, மதிக்கணுமா இல்லையா? நீங்கள் நிறைய அதிகமான ஏசி இதெல்லாம் பயன்படுத்தும் போது அது மிகப்பெரிய ஆபத்தில் போய் முடியுது பூமிக்கு, குறைச்சலாக பயன்படுத்துங்க அப்படின்னு ஒரு யோசனை சொல்கிறா. தண்ணீரை குறைவாக பயன்படுத்துங்க அப்படின்னு ஒரு யோசனை சொல்கிறா. இவைகளையெல்லாம் நம்ம நடைமுறைப்படுத்துகிறோமா? நன்றி உணர்வோடு இருக்கிறோமா? ஒரு பெரிய கேள்வி சார். ஜென் ஃபிலாசபியில் ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு கருத்து சொல்வேன். தம்பி, யாராவது டீ கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னா நீ அந்த டீயை குடிக்கிறதுக்கு முன்னாடி டீயை முதல்ல கொஞ்சம் உத்து பாரு. வாழ்க்கையினுடைய அழகலை எங்கெங்கே இருக்குன்னு பாரு. தி கலர் ஆஃப் த டீ, த ஸ்மெல் ஆஃப் த டீ, அதனுடைய வாசனை, அப்புறம் த டேஸ்ட், அதனுடைய சுவை. ஆனால் இதை மட்டும் நீ அனுபவித்து குடித்தா போகாது. உனக்கு ஒரு டீ கிடைக்கணும் அப்படின்னா யாரோ பால் கறந்துருக்கணும், யாரோ மாடு வளர்த்துருக்கணும், அந்த பாலை யாரோ காய்ச்சி இருக்கணும், இந்த தேயிலை தோட்டத்தில் அட்டைக்கடியில் யாரோ ஒருத்தர் போய் அந்த கொழுந்து கிள்ளி இருக்கணும், அதை யாரோ பக்குவப்படுத்தி இருக்கணும், அதை யாரோ கடையில் சைக்கிளில் மிதித்து கொண்டாந்து போட்டிருக்கணும். நீ ஒவ்வொரு தடவை டீ கப்பை கையில் எடுக்கும் போதும் தி லவ் அண்ட் த லேபர் பிஹைண்ட் த டீ அதை யோசியான்னு கேட்குறான். அந்த டீக்கு பின்னால் இருக்கிற எத்தனை பேருடைய உழைப்பு, எத்தனை பேருடைய அன்பு, எத்தனை பேருடைய அந்த சிரமம் அதுக்கு பின்னாடி இருக்குது. அதை ஒவ்வொரு கப்பு டீ குடிக்கும் போதும் நீ நினச்சி பார்த்தியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறான். அப்போ நம்ம நன்றி உணர்வோடு இருக்கணுங்கிறத பற்றி பெருமையாக பேசலாம், ஆனால் எல்லா விஷயத்திலும் எவ்வளோ நன்றியோடு இருக்கிறோம் அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. வார்த்தையால் சொல்வது தானா வாழ்க்கையே? நன்றியாக இருந்தால் நீங்கள் அது கொஞ்சம் மிகையாக கூட இருக்கும். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூன்னு சொன்னால் அது பொய்மையாக கூட இருக்கும். அவங்க சொன்ன மாதிரி ஒரு புன்னகை, ஒரு கண்ணீர், சில சமயத்தில் கையின் அழுத்தம் கூட நன்றியை வெளிப்படுத்துவதாக இருக்கும். அந்த கையை பிடிக்கிற போது நீ செஞ்ச உதவிக்கு நிகரான ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு அந்த கையை அப்படி அழுத்தி பிடிக்கிறான் பாருங்க, அது கூட நன்றிக்கு ஒரு அடையாளம் தான். ஒன்றுமே பேச முடியாமல் அப்படியே நாக்கு தழுதழுத்து அப்படியே தலை குனிஞ்சு நிற்கிறான் பாருங்க, அது கூட நன்றிக்கான ஒரு அடையாளம் தான். எப்போவுமே நன்றியை வார்த்தைகளால் தான் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. அதை எப்படி வேணாலும் வெளிப்படுத்த முடியும் இந்த உலகத்தில். நீங்கள் இறைவன்கிட்டையாவது நம்ம நன்றியோடு இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கடுமையான கேள்வியை கேட்குறாங்க. இன்றைக்கி இறைவன்கிட்ட கோயிலுக்கு போகிறோமே நம்ம நன்றியோடு இருக்கிறோமான்னு ஒரு சின்ன விஷயம் நான் ஒரு கொஞ்சம் வேடிக்கையாக சொல்கிறேன். என்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்னன்னு கேட்டால், அந்த பேனா எடுத்துக்கொண்டு வெளியில் போக மாட்டேன். ஏன்னா நான் அவ்வளவு பேனா தொலைச்சிட்டேன் என் வாழ்க்கையில். அதனால் என் மனைவி சொல்லுவாங்க, உங்களுக்கு பேனாவும் கர்ச்சீஃபும் வாங்கி கொடுத்து கட்டுப்படி ஆகாதுங்க, அதனால் தயவுசெய்து சொல்கிறேன் கேளுங்க, நீங்கள் பேனா எடுத்துகிட்டு போகாதீங்க, எடுத்துகிட்டு போனால் எடுத்துகிட்டு வர மாட்டீங்க. எடுத்துகிட்டும் வரமாட்டேன், அது ரொம்ப முக்கியம். சில பேர் எடுத்துகிட்டு போக மாட்டான், நான் வரும்போது ஞாபகமாக எடுத்துகிட்டு வந்துடுவான். என்கிட்ட அந்த குணமும் கிடையாது. அது எழுதுவோம் அங்கேயே போடுவோம், அப்படியே அப்படி பேசாமல் வந்துடுவேன் நான். எனக்கு என்ன தர்ம சங்கடம்னா, எங்கேயாவது வெளியில் போய் ஒரு பேங்க்கு இல்லை ஒரு போஸ்ட் ஆஃபீஸு எங்கேயாவது ஒரு கையெழுத்து போட வேண்டியிருக்கு அப்படின்னா மெதுவாக யார்ட்டையாவது பேனா இரவல் கேட்கணும். ரொம்ப தர்ம சங்கடமான விஷயம். எப்படி கேட்பான்னா, எக்ஸ்கியூஸ் மீ பென் ப்ளீஸ் அப்படிம்போம். உடனே அவன் என்ன பண்ணுவான், பேனாவில் மூடியை கழட்டிட்டு பாதி பேனா கொடுப்பான். ஏன்னா ஓடி போயிட்டா என்ன பண்ணுறது, நம்ம ஒரு மூடி ஃபெலோ. இந்த பேனாவை எடுத்து நான் எழுதுகிறேன், பேப்பரில் எழுதுகிறேன், கையெழுத்து போடுறேன். கையெழுத்து போட்டுட்டு திரும்பி நான் அவனுக்கு பேனா கொடுக்கும்போது என்ன சொல்கிறேன், நான் படிச்சிருக்கிறேன் இல்லை, என்ன சொல்வேன், தேங்க்யூ வெரி மச். எதுக்கு நன்றி? என்னுடைய கேள்வி ரொம்ப சிம்பிள். நான் எழுதுறதுக்கு எனக்கு பேனா கொடுத்தவனுக்கு நான் நன்றி சொல்கிறேனே, அந்த பேனாவை பிடிப்பதற்கு எனக்கு கை கொடுத்த கடவுளுக்கு நான் என்றாவது நன்றி சொல்லியிருக்கிறேன்னா? நான் உடம்பு முழுசாக பிறந்திருக்கிறேனப்பா, இந்த கை எனக்கு முழுசாக இருக்கேப்பா, இந்த பேனாவை பிடிக்க முடியாத ஒரு வாய்ப்பு இருக்கேப்பா, அதுக்கு உனக்கு நன்றி. காலையில் எந்திரிச்சா ஒரு பசின்னு ஒன்று வந்தால் ஆரோக்கியம்னு பேர். அந்த ஆரோக்கியம் நீங்கள் முயன்று பெற்றதா? அது இயற்கை கொடுத்தது. அதற்கு நம்ம நன்றியோடு இருந்தோமா? ஒவ்வொன்றுக்கு நம்ம யோசித்து பார்த்தோம்னா எவ்வளவு விஷயங்களை நம்ம நன்றியோடு இருந்திருக்கிறோன்னு கணக்கு போட்டு பார்த்தோம்னா நமக்கே நம் மீது சில சமயத்தில் வெக்கம் வரும். நாம் சக மனிதனுக்கு நன்றியோடு இருந்தோமா? சமுதாயத்துக்கு நன்றியோடு இருந்தோமா? நம்முடைய மற்றைய ஊழியர்களுக்கு, நமக்கு உழைச்சவங்களுக்கு நம்ம நன்றியோடு இருந்தோமா? நீங்கள் பொங்கல் கொண்டாடுவதே நன்றியினுடைய உணர்வு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அவங்க சொன்னாங்க. நான் ஒரு கோணத்தில் சொன்னேன், பொங்கல் வைப்பது நன்றி தான். இந்த மனுஷன் பாருங்க, இவன் கொண்டாடுற பொங்கலை முதல் நாள் வச்சுட்டு இவனுக்கு உழைச்ச மாட்டுக்கு பொங்கல் அடுத்த நாள் வச்சுட்டான். ஏன்னா இவனை விட மாடு மட்டமா. என் கேள்வி இதுதான், மாடு உனக்காக உழைச்சது, உனக்கு அதை தாழ்ந்ததுன்னு நினைக்க தெரியுது. ஆனால் அந்த மாடு நமக்கு செய்திருக்கிற உழைப்பை நம்ம நினச்சி பார்த்தோம்னா வாழ்நாள் முழுக்க மாட்டுக்கு நம்மளால் திருப்பி செய்ய முடியாது. சாப்பாடு போடலாம், அது வேறு விஷயம். ஆனால் அது நமக்கு செய்திருக்கிற உதவிக்கு நம்மளால் திருப்பி நன்றி சொல்ல முடியாது. ஒன்று வேணும் சார், ஒரு மாநகராட்சி சாக்கடை அடைச்சிக்குது, நம்ம உடனே இங்கேருந்து ஃபோன் பண்ணுறோம்,
இன்னும் அது சாக்கடை அடைச்சிருக்கு, வந்து பார்க்க சொல்லுங்க, வாங்க பார்க்க சொல்லுங்க அப்படின்னு. அந்த ஊழியர் வராரு, அவருக்கு என்ன சார் சம்பளம் கொடுத்துட்டு போகிறோம்? ஒரு நாளைக்கு 300 ரூபா கொடுப்போம், 350 ரூபா கொடுப்போமா? அந்த ஊழியர் அந்த சாக்கடையில் இறங்கி உள்ளுக்குள்ளே போய் அத்தனையும் அள்ளி சுத்தம் பண்ணிட்டு வெள்ளையாக உள்ளே போனவர் கருப்பாக அப்படியே வெளியில் வர்றாரு. அவருக்கு நன்றி சொல்வதென்றால் இந்த நாட்டையே அவனுக்கு எழுதி வைத்தாலும் கூட அந்த நன்றி ஈடாகுமா? தயவுசெய்து இந்த பேச்சை கேட்குறவங்க புரிஞ்சுக்கங்க, பின்னால் அப்படி வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. வாய்ப்பு இருக்கிறவங்க இப்பவே உங்க அம்மாவுக்கு செய்யுங்க, வாய்ப்பு இருக்கிறவங்க இப்பவே உங்க அப்பாவுக்கு செய்யுங்க. இன்றைய சமூகம் நன்றி பாராட்டும் சமூகமா, மறந்துவிட்ட சமூகமா? விவாதத்தின் மீது நடுவரின் தீர்ப்பு. வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலையில் சுப்பிரமணியம் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணும். சரி. பொண்ணு வந்து வெளிநாட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, மஸ்கெட்டில் இருக்கான். மஸ்கெட்டில், ரைட், ஓகே. பையன் இவன். சரி. இவனுக்கு கல்யாணம் ஆகணும் பார்த்துட்டு இருக்கேள். சரி. மருமகள் எப்படி போகணும்? நல்லா படித்த பொண்ணா, சரி, லட்சணமாக இருக்கணும், வெரி குட், நல்ல பொண்ணாக இருக்கணும். அவன் எந்த ஊரில் வேலையாக இருக்கானோ அந்த ஊரில் அவன் இருக்கணும். சரி, ரைட், வெரி குட். நல்ல மாமியார் நீங்கள். சுப்பிரமணியம், என்ன படிச்சிருக்கிறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? எம்எஸ்சி படிச்சிருக்கேன் சார். சரி. இப்போ ப்ரெசென்ட் லொக்கேஷன் பெங்களூரில் இருக்கேன் சார். ஓகே. மனைவி எப்படி வேணும் உங்களுக்கு? குடும்பத்தை அனுசரித்து போகிற மாதிரி. சரி. எங்கள் வேலையில் இருந்தாலும் என் கூடயும் வர்ற மாதிரி, வேலையில் உங்களோட வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி. சரி, ரைட். பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கணும். நீங்கள் கேட்குற மாதிரி படித்து உங்களுடைய நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே வந்து குடும்பம் நடத்தக்கூடிய அழகான பெண் கல்யாண மாலை மூலமாக உடனடியாக மனைவியாக வந்து அமைவாங்க. சிறந்த மருமகள் வருவாங்கம்மா. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். சுப்பிரமணியம், பதிவேன் 580824, வயது 33, எம்எஸ்சி முடித்தவர், சாஃப்ட்வேர் நிறுவனத்தில் பணியில் உள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். சுப்பிரமணியம் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் ராஜலக்ஷ்மி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 29, எம்எஸ்சி பண்ணியிருக்கிறாங்க. சென்னை எம்என்சியில் சிஸ்டம் ப்ரோக்ராமராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிஜி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. ராஜலக்ஷ்மி விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் ஸ்ரீனிவாச ராகவன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 31, பிபிஏ மற்றும் எம்காம் பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. +2 அல்லது டிகிரி படித்த அழகான பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. ஸ்ரீனிவாச ராகவன் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி நல்ல மனைவி அவருக்கு உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் சுசீந்தர் அவர் அறிமுகப்படுத்துகிறோம். எனக்கு ஒரு மகன், ஒரு மகள். என்னுடைய மகன் பிஇ இசிஇ முடித்துவிட்டு ஹைதராபாத்தில் ஜெனரல் எலக்ட்ரிக் கம்பெனியில் சிஸ்டம் அனலிஸ்டாக இருக்கார். சரி. 7 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சரி. விரைவில் அவருக்கு ப்ரொமோஷன், ப்ராஜெக்ட் மேனேஜர் ப்ரொமோஷன் வரப்போகுதுங்க. வெரி குட். அடுத்து பெங்களூர் ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகிறாரு. சரி. பெங்களூரில் அவரோட சேர்ந்து குடும்பம் நடத்துகிற பெண்ணா வேணும். நல்லது. எங்கள் பையனுக்கு வந்து கிளாசிக்கல் மியூசிக், லைட் மியூசிக், வெஸ்டர்ன் மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ரைட். அது மட்டும் இல்லாமல் சேத்ராடம்லாம் பண்ணுவார். ஓகே. ஃப்ரீக்வெண்ட் டூர்லாம் போவாங்க. வெரி குட். ரொம்ப சாஃப்ட் நேச்சர். சரி. வெஜிடேரியன். ஓகே. பட் வர உட்பி நான் வெஜிடேரியன் இருந்தாலும் பரவாயில்ல, ரைட், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்கிறார், காம்ப்ரமைஸ் ஆகிறாரு. சரி, சரி, ரைட். எங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்குது. எப்படி எங்கள் பொண்ணை நாங்கள் பார்த்துக்கிறோம் அதே மாதிரி வர மருமகளும் நாங்கள் பார்த்துப்போம். வெரி குட். குறிப்பாக வந்து வரப்போகிற உட்பி வந்து அவரோட இருந்து குடும்பம் நடத்துகிறாங்க. நல்லது, ரைட், ஓகே. தெலுங்கு பலிஜன் ஆகிடுங்க நாங்கள். சரி, ரைட், ஓகே. வரவங்க தெலுங்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, தெரியாட்டும் பரவாயில்ல. சரி. நாயுடு என்னைக்கு நாயுடாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. சொல்லுங்க நீங்கள். நமஸ்காரம். நமஸ்காரம்மா. எங்களுக்கு மருமக வந்து ஹோம்லியாக இருக்கணும், குட் லுக்கிங், ஒர்க்கிங் கேர்ளாக இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரைட்டு. நல்ல அழகாக இருக்கணும். ஆமாம். படித்து வேலைக்கு போகிற வேலைக்கு போகிற பொண்ணாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரிமா நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அது மாதிரி ஒரு மருமகள் கல்யாண மாலை மூலமாக கட்டாயமாக கூடிய விரைவிலே வந்து அமைவாங்க. சுசீந்தருக்கு சிறந்த மனைவி அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். பிஇ சுசீந்தர், பதிவேன் 471924, வயது 28, பிஇ இசிஇ முடித்தவர், ஜிஏ ஹைதராபாத்தில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ள மணமகளை எதிர்பார்க்கிறார். சுசீந்தர் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் நேத்ராவதி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 25, ஸ்கூல் ஃபைனல் முடிச்சிருக்கிறாங்க. பெங்களூரில் இருக்கிறாங்க. படித்து நிரந்தர வேலையில் இருக்கும் நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. நேத்ராவதி விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். கல்யாண மாலையில் கிருஷ்ணகுமார் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 32, பியூசி பண்ணியிருக்கிறாரு.
தோஹா கத்தாரில் ரொட்டேட்டிங் எக்யூப்மெண்ட் டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓரளவு படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. கிருஷ்ணகுமார் எதிர்பார்க்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நம்முடைய சமூக வாழ்க்கையிலே, நம்முடைய தனிமனித வாழ்க்கையிலே எந்த வகையிலும் நாம் செலுத்த வேண்டிய நன்றியை செலுத்தி இருக்கிறோமா அப்படின்னு ஒரு பெரிய மனசாட்சிக்கு சவால் விட்டு பார்க்கணும். ஒன்றும் வேண்டாம், ஒரு அதிகாரி உட்காந்துருக்கார், கற்பனை பண்ணுங்க. அந்த அதிகாரி கிட்ட இன்னொருவர் கீழே வேலை செய்கிறவர் நிற்கிறாரு. இந்த கீழே வேலை செய்கிறவர் என்னமோ தவறு பண்ணியிருக்கிறாரு, இல்லை அதிகாரிக்கு மூட் அவுட்டு, வீட்டில் திட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. இவர் கொண்டு வந்து கொடுத்தோன்னு அந்த ஃபைலை என்ன பண்ணுறாரு பாருங்க, அதிகாரத்தில் இருக்கிறவர் அப்படியே விட்டு எறிகிறார், வேகமாக அந்த ஃபைலை தூக்கி எறிகிறார். என்ன ஃபைல் புட்டப் பண்ணியிருக்க அப்படின்னு ஃபைலை தூக்கி எறிகிறார். என்னுடைய கேள்வி, இந்த ஃபைல் என்ன பண்ணுச்சு? இந்த ஃபைல் மேலே உன் கோபத்தை காட்டுறியே, இந்த ஃபைல் மேலே இந்த கோபத்தை காட்டுறதுக்கு உனக்கு முழு உரிமை இருக்கா? ஒரு சின்ன விஷயம், எத்தனை பேர் வீட்டில் சண்டை போட்டுட்டு ரூமுக்குள்ளே போகும்போது தமால்னு அரைஞ்சு கதவை சாத்துறீங்களே, அந்த கதவு உங்களை இவ்வளவு நாள் பாதுகாத்ததற்கு நீங்கள் நன்றி சொல்லுகிற முறையாது? உங்கள் கணவன் மீது கோபம் இருக்கிறது என்றால் கதவு என்ன பாவம் செய்தது? அந்த கதவை ஏன் வேகமாக சாத்தி அறையிறீங்க? அவர் அறைய முடியல, இது அறையலாம்னு அறையிறீங்களா? நான் பேசுகிற கேள்வி கொஞ்சம் விசித்திரமாக இருக்கும். நீங்கள் ஜடப்பொருள்களிடத்தில் கூட நன்றியோடு இருந்தால்தான் நீங்கள் மனிதனாகவே இருக்கிறீர்கள் என்பது உண்மை. ஒரு குரு கிட்ட ஞானம் அடையணும்னு ஒருத்தன் வருவான். வரும்போதே செருப்பை வேகமாக கயிட்டு போட்டு கதவை டமால்னு தள்ளிட்டு நேராக அந்த குரு கிட்ட வருவான். அந்த குரு சொல்வார், ஒரு நிமிஷம், உனக்கு என்ன வேணும்? இல்லை, நான் உங்ககிட்ட ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வந்தேன். நீ முதல்ல ஒரு காரியம் பண்ணு. என்ன? அந்த கதவுக்கிட்ட போய் மன்னிப்பு கேளு, அந்த செருப்புக்கிட்ட போய் மன்னிப்பு கேளு. அவன் கேலியாக சிரித்தான். அவங்களுக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருக்கா? கதவு என்ன உயிர் உள்ளதா? செருப்பு என்ன உயிர் உள்ளதா? என்னை போய் மன்னிப்பு கேட்க சொல்கிறீங்களே. அவர் திருப்பி கேட்டார், உன் கோபத்தை காட்டிய போது மட்டும் ஒரு உயிருள்ள நபரை போல் அவரை நடத்தினாய், மன்னிப்பை கேட்கிற போது ஒரு உயிருள்ள நபரை போல் அவரை நடத்தக்கூடாதா? ஓ, அவன் போறான், வெக்கமாக இருக்கு அவனுக்கு. ஆனால் ஒரு 2 நிமிஷம் யோசிச்சுட்டு அந்த கதவுக்கிட்ட மன்னிப்பு கேட்குறான். நான் உன்னை வேகமாக சாத்தியிருக்கக்கூடாது, அது மாதிரி செருப்புக்கிட்ட என்னை எத்தனையோ மைல் நீ சுமந்துட்டு வந்திருக்கிற, நான் இப்படி நடத்தியிருக்கக்கூடாது, என்னை மன்னிச்சுக்க அப்படின்ட்டு குருக்கிட்ட வந்தான். இனி நான் பெறுவதற்கு ஞானம் எதுவும் இல்லை, பெற்றுவிட்டேன், போய் வருகிறேன். ஏன் தெரியுங்களா? ஒரு ஜடப்பொருளை கூட நன்றி உணர்வில்லாமல் நடத்தக்கூடாது என்று பெறுவதுதான் ஞானத்தின் உச்ச நிலைக்கான அடையாளமே. இதை விட ஞானம்ங்கிறது வேற என்ன வேணும்? ஒருத்தன் சொன்ன மாதிரி ஒரு பெரிய கம்பெனிக்கு வேலைக்கு போனான் சார். அவன் வேலைக்கு போய் ஜாயின் பண்ண உடனே அவருடைய அறிவை பார்த்துட்டு அந்த இன்டர்வியூ பண்ணுறவர் அப்படியே திகைச்சு போயிட்டார். திகைச்சு போயிட்டு, நீ எங்கேவா படித்த அப்படிங்கிறார். அவன் சொல்கிற பள்ளிக்கூடம் பெரிய பள்ளிக்கூடம். இவ்வளவு பெரிய பள்ளிக்கூடத்தில் அவனை படிக்க வைக்கணும்னா அவங்க அப்பா பெரிய பணக்காரரா? இல்லை சார், எங்கள் அப்பா என் சின்ன வயசுலேயே செத்து போயிட்டார். அப்போ உங்கள் அம்மா எப்படிப்பா, நிறைய சொத்து வச்சுருந்தாங்களா, பணம் வச்சுருந்தாங்களா? இல்லை சார், எங்கள் அம்மா 10 பாத்திரம் 10 வீட்டில் தேய்ச்சி அதில் வர்ற பணத்தில் தான் என்னை படிக்க வச்சாங்க. உங்கள் அம்மா 10 பாத்திரம் தேய்ச்சிருக்காங்களே, நீ காப்பி டம்ளராவது கழுவிருக்கியா வீட்டில்? இல்லை, எங்கள் அம்மா கழுவ விட மாட்டாங்க, ரொம்ப அன்பு ஜாஸ்தி எங்கள் அம்மாவுக்கு. அவங்க எப்படி சம்பாரித்து கொண்டு வந்து உனக்கு கொடுத்தாங்க? 10 வீட்டில் போய் துணி துவைப்பாங்க. ஒரு நாளாவது உன் பேண்ட்டை நீ துவைச்சிருக்கியா? இல்லை, என்னை துவைக்க எங்கள் அம்மா விட மாட்டாங்க. உன் கையை காட்டு அப்படின்னார். அப்படியே ரோஜாப்பு மாதிரி இருக்கு, ஒரு வேலையுமே செஞ்சது இல்லைல்ல. அவர் சொன்னார், உன்னை அப்பாயிண்ட் பண்ணலாம், ஆனால் நீ ஒரு காரியம் பண்ணு, இன்றைக்கி உங்கள் அம்மாட்ட போ, உங்கள் அம்மா கை எப்படி இருக்குன்னு பாரு, ஒரே ஒரு நாள் இன்றைக்கி நான் வீட்டில் துணி துவைக்கிறேன்னு வீட்டில் துணியெல்லாம் துவை, வீட்டில் பாத்திரமெல்லாம் கழுவு, நாளைக்கு நீ வேலைக்கு சேர்றதா இருந்தால் சேர்ந்துக்கன்னார். இவனுக்கு ஒன்றும் புரியல, இது என்ன சம்மந்தம் இல்லாமல் சொல்கிறாரு அப்படின்ட்டு. வீட்டுக்கு போனால் அவங்க அம்மா என்னமோ துணி தைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, முதல்ல உன் கையை காட்டு அப்படின்னா. அன்றைக்கி தான் முதல் தடவையாக அந்த அம்மாவுடைய கையை பார்க்குறான். அப்படியே காய்ச்சி போய் புண்ணாக இருக்குது. ஏன்? ஒரு பையன் பேண்ட் இன்றைக்கி போட்டு வராமல் பாருங்க, பேண்ட்டுங்கிற பேரில் ஒரு பீரோவை, அந்த பீரோவை ஒருத்தர் புழியறதுங்கிறது அவ்வளோ கஷ்டம். அது மாதிரி 10 வீட்டில் போய் அந்த அம்மா துணி பொழிஞ்சிருக்காருன்னா அவள் கை என்ன ஆயிருக்கும்? அவன் அறியாமையே அப்படியே குலுங்கி அழுதான். அந்த கையை எடுத்து அப்படியே கண்ணில் ஒத்திக்கிட்டம்மா, நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கம்மா, நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிற அப்படின்ட்டு, இன்றைக்கி நீ துணி துவைக்காது, வீட்டில் நான் துணி துவைக்க போகிறேன் அப்படின்ட்டு போய் துணி துவைச்சான். படாத பாடுபட்டு அன்றைக்கி அவ்வளோ வேலை செய்ய முடியல. எல்லாம் முடிச்சுட்டு மறுநாள் அந்த அலுவலகத்துக்கு வந்தான். என்ன தம்பி, இப்போ உனக்கு என்ன புரிஞ்சுதுன்னார். ஒரு மனிதன் ஒரு வேலையை முழுமையாக சரியாக செய்து முடிப்பது என்பது எவ்வளவு பெரிய கஷ்டம் என்பதை
நான் நேற்று புரிந்து கொண்டு விட்டேன். ஒரு வீட்டில் ஒரு வேலையை செய்கிறதே இவ்வளோ கஷ்டமாக இருக்கிற போது எங்கள் அம்மா எவ்வளவு பேர் வீட்டில் போய் 10 பாத்திரம் தேய்ச்சி துணியெல்லாம் துவைச்சி என்னை வளர்த்துருக்கிறா அப்படிங்கிறத நான் நினச்சி பார்க்கும்போது என்னுடைய தாயாருடைய கைகளை பிடிச்சி முதல் முறையாக நான் நன்றி சொன்னேன். நான் நன்றி சொன்ன போது எங்கள் அம்மா, என்னடா அது அசட்டுத்தனமா, எங்கேயாவது அம்மாக்கெல்லாம் புள்ள நன்றி சொல்லுவாங்களா போட அப்படின்னு சொன்னால். ஆனால் இவ்வளவு சொன்னாலே ஒழிய நான் சொன்னப்போ லேசாக இந்த இடத்துல ஒரு சிரிப்பு வந்தது. அதை நான் கவனிச்சேன்னா, என்னதான் பிள்ளைகிட்ட நன்றி சொல்லாதேன்னு தாய் சொன்னாலும் அவன் சொல்லும்போது அவன் அடைகின்ற ஒரு ஆனந்தம் இருக்கு பாருங்க, அது சாதாரணமானது அல்ல. நம்ம புள்ள நம்ம செஞ்ச உழைப்பை புரிஞ்சுக்கிட்டானே அப்படின்னு ஒரு வினாடி அந்த தாய் நினைப்பா. நம்ம ரொம்ப யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம அம்மாவுக்கெல்லாம் நம்ம இன்னும் செஞ்சுருக்கலாமோ. அப்பா ஏதாவது சொல்லியிருப்பார் வயசான காலத்தில், அப்பா நீ சும்மா இருப்பா, ரொம்ப பாடாக படுத்துறப்பா, நீ கொஞ்சம் சும்மா இருப்பா அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் நமக்கு வயசு ஆக ஆக தான் யோசிச்சு பார்ப்போம், என்ன நம்ம இன்னும் கூட கொஞ்சம் சாஃப்டாக நடந்திருக்கலாமோ, நம்ம அம்மா கேட்டதை அன்றைக்கி கொண்டாந்து கொடுத்துருக்கலாமோ அப்படின்லாம் தோண ஆரம்பிக்கும். தயவுசெய்து இந்த பேச்சை கேட்குறவங்க புரிஞ்சுக்கங்க, பின்னால் அப்படி வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. வாய்ப்பு இருக்கிறவங்க இப்போவே உங்கள் அம்மாவுக்கு செய்யுங்க, வாய்ப்பு இருக்கிறவங்க இப்போவே உங்கள் அப்பாவுக்கு செய்யுங்க, வாய்ப்பு இருக்கிறவங்க இப்போவே உங்கள் மூத்தவங்களுக்கு செய்யுங்க. இன்னும் ஒருபடி மேலே போய் யோசிங்க, உங்கள் அம்மாவுக்கு தான் செய்யணும்னு எல்லப்படுத்தாதீங்க, உங்கள் அப்பாவுக்கு தான் செய்யணும்னு எல்லப்படுத்தாதீங்க. பஸ்ஸில் ஏறுறீங்களா, எந்த வயசானவங்களை பார்த்தாலும் நீங்கள் எந்திரிச்சாதான் அப்பாங்கிற ஸ்தானத்தை மதிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். நம்ம அப்பாவுக்கு மட்டும் கொடுத்தா போராது, அப்பா வயதில் இருக்கிற யார் வந்தாலும் எந்திரிச்சு இடம் கொடுத்தாதான் நம்ம அப்பாங்கிற ஸ்தானத்தை மதிக்கிறோம் அப்படின்னு பொருள். எனவே நல்ல ஆழமாக யோசித்து பார்த்தால் நன்றி உணர்வு இருப்பது போல தெரிகிறது. சில சில இடங்களில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறது. ஆனால் இந்த பூமியில் நாம் சுவாசிக்கிற காற்றில் தொடங்கி, நாம் உண்ணுகிற உணவில் தொடங்கி, நமக்காக உழைத்தவர்கள் உழைப்பையெல்லாம் பட்டியல் போட்டு பார்த்தால் எவ்வளவு நாம் நன்றிக்கடன் செலுத்தினாலும் அந்த நன்றிக்கடன் தீராமல் இருப்பதால் இன்றைய சூழலில் நாம் நன்றி உணர்வு குறைந்தவர்களாகவே இருக்கிறோம். இந்த தேசத்துக்கு மகாத்மா காந்தியும் வஉசியும் பெரிய பெரிய தலைவர்களும் தங்கள் குடும்பங்களை இழந்து நமக்கு எத்தனையோ நன்மைகளை கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நன்றி உணர்வு உடையவர்களாக நாம் மாறி, நாட்டுப்பற்று உள்ளவர்களாக மாறி, இந்த நாட்டுக்கு செலுத்த வேண்டிய எல்லா கடமைகளையும் செலுத்தினால்தான் முழுமையான நன்றி உணர்வு உடையவர்களாக மாற முடியும். எனவே இப்போது இருக்கிற நன்றி அறிதல் போதுமானது அல்ல, இதை விடவும் கூடுதலான நன்றி அறிதல் தேவைப்படுகிறது என்பதை என் தீர்ப்பாக சொல்லி நன்றி, வணக்கம். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் KMmatrimony.com.